அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக்க லஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேலும் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கடமைகள், மார்க்க கடமைகள்னு அல்லாஹ் குர்ஆனில் நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்காங்க. அதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு கடமையாக்கி வச்சுருக்காங்க. அந்த கடமையில் என்னென்னு பார்க்கும்போது சலாத்து, ஜக்காத்து, சியாம், அதாவது நோன்பு, ஹஜ்ஜி, அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த கடமைகள்லாம் அல்லாஹ் எதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எதுக்காக அந்த கடமையை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு குர்ஆன்லேயே சொல்லியிருக்காங்க. அது நம்மளே நம்ம குர்ஆனை படிக்கிறதுனால அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. நம்ம ஆன்மாவை மீட்டு கொண்டு அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்துக்கு கடைசி வாய்ப்பாக அல்லாஹ் இந்த உலகத்தை கொடுத்துருக்காங்க. இந்த உலகம் உங்களை சோதிக்கிறதுக்காக, நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யாருன்னு பிரித்து அறியறதுக்காக, யார் சொர்க்கம் யார் நரகன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் உள்ள இதாக ஒரு தளமாக அல்லாஹ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வச்சு அந்த காலத்துக்குள்ளே நம்ம ஆன்மாவை மீட்டு கொள்றதுக்கு உள்ள கடைசி வாய்ப்பாக, நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நரகம் போட்டிருக்கலாம், அல்லாஹ்வோட மாபெரும் கருணையால் நம்மளுக்கு அல்லாஹ் ஒரு இறுதி வாய்ப்பாக இந்த உலக வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம மீட்டுக்கிட்டு அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு உள்ளதுக்காக அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம குர்ஆனை படிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்குள்ள வசனத்தை பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 24 வசனம் 56. நீங்கள் சலாத் தொடர்பு தொழுகையை கடைப்பிடிக்கவும், ஜக்காத் கடமையான தர்மத்தை கொடுத்து வரவும், மேலும் தூதருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நீங்கள் கருணை அடையும் பொருட்டு. இந்த கடமையெல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ் எதுக்காகன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கருணையை அடையிறதுக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அடுத்தது 3வது சூறால 76வது வசனத்தில், மெய்யாகவே எவர்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதுடன் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றாரோ கடவுள் நன்னறியாளர்களை நேசிக்கின்றார். இந்த மாதிரி கடமை செய்கின்றவங்களை அல்லாஹ் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வோட நேசத்துக்குரியவர்களாக போயிட்டோன்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் நம்மளால். அந்த அல்லாஹ்வோட நேசத்தை நம்ம எப்படி அடையணுன்னா, அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்கிற மார்க்க கடமைகளை நிறைவேற்ற முடியுமா, அல்லாஹ்வோட நேசத்துக்குரியவர்களாக ஆயிடுறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது 42:38 சலாத் தொடர்பு தொழுகையை கடைப்பிடிப்பதன் மூலம் தங்களுடைய இரட்சகருக்கு அவர்கள் மறுமொழி அளிக்கின்றனர். அல்லாஹ்க்கு மறுமொழி அளிக்கிறதா அவர்களுடைய காரியங்கள் அவர்களுக்கிடையே ஊரிய கலந்தோசனைக்கு பின்னர் தீர்மானிக்கப்படுகின்றன. மேலும் நம்முடைய வாழ்வாதாரங்களிலிருந்து அவர்களுக்கு ஊறியதிலிருந்து அவர்கள் தர்மம் கொடுக்கின்றனர். அதனால் அடுத்தது 100 வசனத்தில் 2:183 நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் உங்களுக்கு முன்னிருந்தோர் விதிக்கப்பட்டவாறு உங்களுக்கும் நோன்பு இருத்தல் விதிக்கப்பட்டுள்ளது, நீங்கள் மீட்சி அடையும் பொருட்டு. அடுத்தது 2:185 உங்களுடைய நன்றி அறிதலை வெளிப்படுத்துறதுக்காகவும் நம்ம கடமைகளை அல்லாஹ் செய்ய சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, அல்லாஹ் மார்க்க கடமைகள்னு ஆக்கியிருக்காங்க. அதன் மூலியமாக எதுக்காக அல்லாஹ் நம்மளுக்கு மார்க்க கடமைகளை ஆக்கியிருக்குன்னு சொல்லும்போது, அல்லாஹ்வோட கருணையை அடையிறதுக்கு. இப்போ மார்க்க கடமைகள்னால் என்ன? சலாத்து, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜி அதுக்கு வசதி உள்ளவங்க ஹஜ்ஜி நம்மளை அல்லாஹ்வோட கருணையை அடையிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. 100 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வோட நேசத்துக்குரியவர்களாக இந்த மாதிரி நீங்கள் கடமையை நிறைவேற்றுவதன் மூலயமா நீங்கள் அல்லாஹ்க்கு நேசத்துக்குரியவர்களாக ஆயிடுறங்க. 300 வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது நோன்பை மார்க்கத்தோட கடமையாக இருக்கனால நோன்பை பற்றியும் சொல்லும் போது, நீங்கள் மீட்சி அடையும் பொருட்டு. நம்ம மீட்சிக்காகத்தான் இங்கே உலகத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோலாக இருக்குது, அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்தில் திரும்பி போகிறதுக்கு. அப்படிப்பட்ட இதை நீங்கள் இந்த கடமைகளை செஞ்சால் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 300 வசனத்தில் நம்ம பார்க்குறோம் 2:185 உங்கள் நன்றி அளிதலை வெளிப்படுத்துறதுக்கு, அல்லாஹ் நம்மளுக்கு புரிஞ்ச அருள் கொடைக்கு
நம்ம ஒரு தேங்க்ஸ் அல்ல நன்றி எழுதலை வெளிப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நன்றி எழுதலை வெளிப்படுத்த நம்ம 300 வசனத்துலையும் பார்க்குறோம். நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறவங்களோ நான் அவ்வளோக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மார்க்க கடமைகள்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த மாபெரும் அருள் கொடை. இப்போ நம்ம நோன்பு சந்திக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் வர திங்கட்கிழமையிலேருந்து. அது அல்லாஹ் நம்மளுக்கு மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. நம்ம ஆன்மா மீட்சி அடையிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. அப்புறம் இன்னொரு வசனத்தை சொல்லும்போது அல்லாஹ்க்கு நேசத்துக்குரியவர்களாக ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நன்றி அறிதலை வெளிப்படுத்துறதுக்கு, அல்லாஹ்க்கு மறுமொழி அளிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் மார்க்க கடமைகளை வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் சலாத்தில், நோன்புல, ஜக்காத்தில் இதெல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு கடமையாக்கியிருக்காங்க. இதை நான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதை வச்சு, இந்த நியத்தை வச்சு நம்ம மார்க்க இப்போ ஜக்காத்தெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வருமானம் வர அன்னைக்கே நம்மளுக்கு இவ்வளோ இது ஜக்காத்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கும்போது இந்த லிஸ்ட்டெலாம் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இதெல்லாம் நம்ம அடையக்கூடிய ஒரு பெரிய டூலாக இருக்குது. என்னென்னா கருணையை அடைய முடியுது, அல்லாஹ்த்துக்கு நேசத்துக்குரியவர் ஆகிறோம், அல்லாஹ்கிட்ட மீட்சி அடைய முடியுது. அதுக்கப்புறம் நன்றி அளிதலை வெளிப்படுத்துகிறோம், அல்லாஹ்க்கு மறுமொழி அளிக்கிறோம். இவ்வளோ விஷயம் நம்ம மார்க்க கடமைகளை நிறைவேற்ற மூலியமாக இருக்குது. இப்போ இந்த மார்க்க கடமைகள் முகமது நபி மூலியமாக தான் வந்துச்சா? ஏன்னா நம்ம குரான் மட்டும்னு சொல்லும் போது ஹதீஸை பின்பற்றவங்களோட ஃபஸ்ட்டு கேள்வியாக, ஏன்னா நம்மளும் வரும்போது அந்த கேள்வியை தான் கேட்டோம். அப்போனா தொழுகை எங்கே இருக்குது, குரானில் எங்கே இருக்குது எடுத்து காமிங்க, அந்த மாதிரி உள்ளது கேட்குறாங்க. அதை நம்ம குரானில் ஆராய்ந்து நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. அதாவது என்னென்னா இன்ஷா அல்லாஹ் அதில் குரானில் அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கிய குரான்லேருந்து உள்ள ஆதாரத்துலேருந்தே பார்ப்போம். முகமது நபிக்கு முன்னாடியும் சலாத்து ஜக்காத்தெல்லாம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதாவது இஸ்ரேலின் சமூகத்தினர் தொழுகையை நிலைநாட்டினாங்க அப்படின்னு 2:86 இஸ்ரேலின் சந்ததியரிடம் நான் உடன்படிக்கை செய்தோம். நீங்கள் கடவுளை தவிர வழிபடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்தவும், உறவினர், அனாதை, ஏழைகளுக்கு மதிப்பளிக்கவும் வேண்டும். நீங்கள் மனிதர்களை இணக்கத்துடன் நடத்த வேண்டும். அடுத்தது, நீங்கள் சலாத் தொடர்பு தொழுகையை கடைபிடிக்கவும், மேலும் ஜக்காத் தர்மத்தை கொடுக்கவும் வேண்டும். இது யாருக்கு அல்லாஹ் சொல்கிறாங்க? இஸ்ரேலின் சமூகத்திற்கிட்ட அல்லாஹ் சொல்கிறத இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இந்த வசனத்து மூலியமாக இஸ்ரேலின் சந்ததியர்களுக்கும் சலாத்து கடமையாக்கப்பட்டிருக்கு, ஜக்காத்து கடமையான தர்மம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்காங்க. ஆனால் அவர்கள் சிலரை தவிர நீங்கள் திரும்பி சென்று விட்டீர்கள், மேலும் நீங்கள் வெறுப்புக்குண்டாகி விட்டீர்கள் அப்படின்னு அந்த வசனம் வருது. அடுத்தது இதே மாதிரியே சூரா 5:12 இஸ்ரேலின் சமூகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, நீங்கள் சலாத் தொடர்பு தொழுகையை கடைபிடிக்கவும், மேலும் கடமையான தர்மத்தை கொடுக்கவும், மேலும் என்னுடைய தூதர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளவும், கண்ணியப்படுத்தி, மேலும் நன்னெறியானதொரு கடனை கடவுளுக்கு இரவலாக கொடுத்து வருகின்ற பட்சத்தில் நான் உங்களுடன் இருக்கின்றேன். பின்னர் நான் உங்கள் பாவங்களை நீக்குவேன், மேலும் பாய்கின்ற ஆறுகள் கொண்ட தோட்டங்களுக்குள் உங்களை அனுமதிப்பேன். இதன் பின்னரும் நம்ப மறுக்கின்ற எவராயினும் உண்மையில் சரியான பாதையிலிருந்து விலகிவிட்டனர். இந்த வசனத்திலையும் அல்லாஹ் இஸ்ரேலின் சமூகத்தரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சலாத்தை கடைபிடிக்கணும், ஜக்காத்தை கொடுக்கணும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். அதாவது இதெல்லாம் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு வரோன்னா, முகமது நபிக்கு முன்னாடியே சலாத்து ஜக்காத்து இருந்ததை குரானில் அல்லாஹ் நம்மளுக்கு குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. அதேமாரி 4வது சூறாவில் 162 அவர்களின் உள்ள அறிவில் நன்கு உறுதிப்பாடு கொண்டவர்களையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் பொறுத்தவரை அவர்கள் உமக்கு வெளிப்படுத்துவற்றின் மீதும் உமக்கு முன்னர் வெளிப்படுத்துவற்றின் மீதும் நம்பிக்கை கொள்கின்றனர். அவர்கள் சலாத் தொடர்பு தொழுகையை கடைபிடிப்பவர்களாகவும் ஜக்காத் கடமையான தர்மத்தை கொடுக்கின்றவர்களாகவும் இருக்கின்றனர். அவர்கள் கடவுள் மற்றும் இறுதி நாள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றனர். இத்தகையவர்களுக்கு மகத்தான பிரதிபலனை வழங்குகின்றோம். அல்லாஹ் இஸ்ரேலின் சமூகத்தர்கள் பற்றி சொல்லும் போது ஜக்காத்தும் சலாத்தும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது மூசாவும் ஹாரூனும்
சலாத்தை கடைபிடித்தாங்கன்னு சூரா 20ல் 14வது வசனத்தில். குரானில் நிறையா இருக்குது. அதில் சில இது எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம பார்க்குறோம். அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, முகமது நபிக்கு முன்னாடியே, அதாவது குரான் வரத்துக்கு முன்னாடியே சலாத்து ஜக்காத்து நடைமுறையில் இருந்துச்சு, அது ஹஜ்ஜி இந்த இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு உள்ளதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சூரா 20 வசனம் 14, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது எந்த உள்ள சூழ்நிலையில் உள்ள வசனம்னா, மூசா நபி நெருப்பை பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே அல்லாஹ் அந்த நெருப்பு இதுலேருந்து அல்லாஹ் பேசுகிறாங்க. அந்த வசனத்தில், நான் தான் கடவுள், என்னுடன் வேறு தெய்வம் இல்லை, என்னை மட்டுமே வழிபட வேண்டும், மேலும் என்னை நினைவு கூறுவதற்காகவே சலாத் தொடர்பு தொழுகை கடைப்பிடிப்பீராக அப்படின்னு அல்லாஹ் மூசா நபிகிட்ட ஃபஸ்ட்டு டைம் பேசும்போதே நீங்கள் சலாத்தை கடைப்பிடிக்கணும். அதாவது இதுலேருந்து என்ன பிடிக்குன்னா, மூசா நபிக்கு முன்னாடியும் அது சலாத்து இருந்துச்சு, மூசா நபியும் அல்லாஹ் கடைப்பிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு உள்ள வசனத்தை பார்க்குறோம். இப்போ நம்ம குரானில் சலாத்துன்னு இருந்தால் தான் அது நம்மளோட தொடர்பு தொழுகை. நம்ம இப்போ 5 வேளை தொழுகிறோம்ல, அது சலாத். சலாத்துனா தொடர்பு, அல்லாஹ்கிட்ட தொடர்பு கொள்கிறதுக்கு சலாத்துன்னு அந்த ரூட் வேர்ட்லேருந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். அந்த சலாத்துன்னு உள்ளது நம்ம முகமது நபிக்கு முன்னாடியும் குரானுக்கு முன்னாடியும் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். சூரா 10 வசனம் 87ல், நாம் மோசஸுக்கும் அவருடைய சமூகத்தாருக்கும் உள்ளுணர்வு அளித்தோம். தற்போதைக்கு எகிப்தில் உள்ள உங்கள் வீடுகளை பராமரித்து கொண்டு உங்கள் வீடுகளையே ஆலயங்களாக ஆக்கி கொள்ளுங்கள், மேலும் தொடர்பு தொழுகையை பேணி வாருங்கள், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தி வழங்குங்கள். அதாவது தொடர்பு தொழுகையை பேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசாக்கு அவரோட சகோதரருக்கும் அல்லாஹ் உள்ளுணர்வு அளித்தேன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது லுக்மானும் முகமது நபிக்கு முன்னாடி வந்தவங்கன்னு நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு அவங்க தான் பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்கிறத அல்லாஹ் குரானில் 31வது சூறாவில் 14வது வசனத்தில் சொல்கிறாங்க. என் மகனே, சலாத் தொடர்பு தொழுகையை கடைப்பிடிக்க வேண்டும், மேலும் நன்மையை ஆதரிப்பதுடன் தீமையை நீர் தடுக்கவும் வேண்டும், மேலும் இன்னல்களை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும், இவை மிகவும் கண்ணியமான பண்பாகும். லுக்மான் தம் பிள்ளைங்களுக்கு தொடர்பு தொழுகையை கடைப்பிடிங்க, தொழுவுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு, ஏவியிருக்காங்க. இதையே நம்ம பார்க்குறோம். அடுத்தது இஸ்மாயில், அவங்களும் தொடர்பு தொழுகையை கடைபிடிச்சதை 19வது சூறாவில் 54வது வசனத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மேலும் இஸ்மாயிலை இந்த வேதத்தில் குறிப்பிட்டு கூறுவீராக, வாக்குறுதி ஒன்றை அவர் செய்த போதெல்லாம் அவர் உண்மையுடையவராக இருந்தார், மேலும் அவர் ஒரு தூதர் நபியாக இருந்தார். தொடர்பு தொழுகை சலாத் கடமையான தர்மத்தையும் ஜக்காத் நிறைவேற்றும்படி தம் குடும்பத்தாரை ஏவுவராக அவர் இருந்தார். அவருடைய இரட்சகரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவராக அவர் இருந்தார் அப்படின்னு இஸ்மாயிலை பற்றி சொல்கிறாங்க. இஸ்மாயில் நபியும் தம் குடும்பத்தாரை சலாத்தை தொடர்பு தொழுகையை கடைப்பிடிங்க, தொழுவுங்க, ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு ஏவுனாங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு குறித்து காமிச்சிருக்காங்க. அடுத்தது ஈசா நபி குழந்தையாக இருக்கும் போது பேசுகிறாங்க. அந்த பேசும்போதே அந்த சலாத்தை நான் கடைப்பிடிக்கணும்னு அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டிருக்காங்க அப்படின்னு உள்ள வார்த்தையை சொல்கிறாங்க. அதாவது 19:30 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த கிசு பேசியது, மேலும் கூறியது, நான் கடவுளின் ஒரு சேவகன் ஆவேன், அவர் எனக்கு வேதத்தை தந்து என்னை ஒரு நபியாக நியமித்து உள்ளார், நாம் செல்லும் இடமெல்லாம் என்னை அவர் ஆசீர்வதித்து உள்ளார், மேலும் நான் வாழும் காலமெல்லாம் சலாத் தொடர்பு தொழுகையை ஜக்காத் கடமையான தர்மத்தை நிறைவேற்றும்படி எனக்கு கட்டளையிட்டுள்ளார். இப்போ ஈசா நபியும் சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்காங்க, நான் தொழுவணும், ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் என்னென்னா இப்போ நம்ம ஹதீஸில் பார்க்குற மாரி முகமது நபி மூலியமாக தான் ஜக்காத்து எல்லாமோ இதெல்லாம் வந்துச்சு. தொழுகெல்லாம் அவங்க தான் மெஹராஜில் போய் இது போய் எடுத்துகிட்டு வந்தாங்க, 50 ரக்காயத்து எடுத்து வந்தாங்க, 40 ரக்காயத்தாக குறைச்சாங்க, அப்படி இப்படின்னு இட்டுக்கட்டுறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இதான் அது அந்த இட்டுக்கட்டெல்லாம் அல்லாஹ் அலட்சியப்படுத்த சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நம்மளுக்கு இதை மட்டும் நம்ம பார்ப்போம். அல்லாஹ் நம்மளுக்கு குரானில் சொல்லியிருக்கிறது,
முகமது நபிக்கு முன்னாடி குரானுக்கு முன்னாடியே சலாத்து ஜக்காத்தெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ளவங்கள பார்க்குறோம். அடுத்தது இப்ராஹிம் நபி பற்றி சொல்லும் போது அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் இரட்சகரே, எனது குடும்பத்தின் ஒரு பகுதியை உம்முடைய புனித வீட்டின் அருகில் தாவரங்களற்ற பள்ளத்தாக்கில் நான் குடியேற்றியிருக்கின்றேன். என் இரட்சகரே, அவர்கள் தொடர்பு தொழுகை சலாத் நிறைவேற்றக்கூடியவர்களாக உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபியும் சலாத்தை கடைப்பிடிச்சாங்க. அவங்களோட குடும்பத்தாரும் சலாத்தை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். அப்போ முகமது நபிக்கு முன்னாடி குரானுக்கு முன்னாடி மார்க்க கடமைகள்லாம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ யாருக்கிட்டேன்னு வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் குரானில் நம்மளுக்கு சொல்கிறாங்க, இவங்க இப்ராஹிம் நபி மூலயமா இப்ராஹிம் நபிக்கு தான் நான் மார்க்க கடமைகளை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இஸ்லாம்னு உள்ள மார்க்கு தான், அதாவது முஸ்லீம்னு உள்ளதை இப்ராஹிம் நபி மூலயமா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முகமது நபிக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் கட்டளை எடுக்கும்போது மில்லத்து இப்ராஹிமோட மார்க்கத்தை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாவோட நபி இவ்வளோ நபி இருக்காங்க. ஆதம் நபியிலேருந்து முகமது நபி வரைக்கும் இருந்திருக்காங்க. தூதர்கள் பல பேர் வந்திருக்காங்க. குறிப்பிட்டு அல்லாஹ் இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்று அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரானில் பார்க்கும்போது அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. இப்ராஹிம் நபி அந்த எல்லா வசனத்தையும் நம்ம பார்ப்போம். அதாவது மார்க்க கடமைகள்லாம் இப்ராஹிம் நபி மூலியமாக தான் வந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு குரானில் சொல்லித்தராங்க. அந்த வசனத்தில் சூரா 2:127 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆழத்தின் அஸ்திவாரங்களை அப்ரஹாம் உயர்த்திய போது இஸ்மாயிலுடன் சேர்ந்து அவர் பிரார்த்தித்தார், என் இரட்சகரே, இதனை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வீராக. நீ செவியேற்பவர், எல்லாம் அறிந்தவர். எங்கள் இரட்சகரே, உமக்கு சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. மேலும் எங்களுடைய சந்தனிலிருந்து உமக்கு சரணடைந்தவர்களாக ஒரு சமூகம் இருக்க செய்வீராக. எங்களுக்கு மார்க்க சடங்குகளை கற்றுத்தருவீராக. மேலும் எங்களை மீட்பீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். இந்த வசனத்தில் இப்ராஹிம் நபி மார்க்க கடமைகளை எங்களுக்கு கற்றுத்தாருங்க அப்படின்னு அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறாங்க. அதாவது நன்னெறியான காரியங்கள் நாங்கள் செய்கிறதுக்கும் எங்கள் மார்க்க கடமைகளை எங்களுக்கு கற்றுத்தாருங்கன்னு அல்லாஹ்கிட்ட அவங்க கேட்குறாங்க. இது சூரா 128 கேட்குறாங்க. அடுத்தது 21:73 அல்லாஹ் இதுக்கு பதில் சொல்கிறாங்க. நம்முடைய கட்டளைக்கேற்ப வழிநடத்தும் இமாமங்களாக நாம் அவர்களை ஆக்கினோம். மேலும் நன்மை செய்வது எப்படி என்பதையும், சலாத் தொடர்பு தொழுகையை, ஜக்காத் கடமையான தர்மத்தை கடைபிடிப்பது எப்படி என்பதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அவங்க முன்னாடி கேட்குறாங்க. அடுத்தது அல்லாஹ் 21வது சூறால 73வது வசனத்தில் அவங்களுக்கு சலாத் தொடர்பு தொழுகையை எப்படி கடைப்பிடிப்பது என்பதையும், ஜக்காத் கடமையான தர்மத்தை கொடுப்பது எப்படி என்பதையும் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தேன்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. யாருன்னா இப்ராஹிம் நபியை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நமக்கு அடிப்பணிந்து கொண்ட அடியாராக அவர் இருந்தார் அப்படின்னு இப்ராஹிம் நபி ஃபஸ்ட்டு மார்க்க கடமைகளை கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா வேறு எந்த நபியும் இந்த மாதிரி துவா கேட்டதாக நம்ம குரானில் பார்க்கல. மார்க்க கடமைகளை கற்றுக்கொடுன்னு இப்ராஹிம் நபி கேட்குறாங்க. இப்ராஹிம் நபிக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் குரானில் 21வது சூறால 73வது வசனத்தில் பார்க்குறோம். இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மில்லத் இப்ராஹிம்னு உள்ள மார்க்கத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்ஷால்லா ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக்க லஹு. அதாவது நம்ம இப்போ என்ன பார்த்தோன்னா சூரா 2 வசனம் 128 எங்களுக்கு மார்க்க கடமைகளை கற்றுத்தாருங்கள்னு இப்ராஹிம் நபி கேட்குறாங்க. 21வது சூறால 73வது வசனத்தில் அவங்களுக்கு நான் மார்க்க கடமையான தொடர்பு தொழுகையை கடைப்பிடிப்பது எப்படி என்பதையும், ஜக்காத் கடமையான தர்மத்தை கொடுப்பது எப்படி என்பதையும் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு நம்ம சலாத்துன்னு சொல்லி தொடர்பு தொழுகை, ஜக்காத்துன்னு சொல்லிட்டு கடமையான தர்மத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோன்னா, சலாத்துன்னு இருந்தால் தான்
அது வந்து நம்மளுக்கு அல்லாஹ் அந்த 5 வக்து தொழுகை வச்சுருக்காங்களே அதுதான். வெறும் தொழுகைன்னு ஒரு சில இதில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஷஹதத்து தொழுகை அந்த மாதிரி மற்ற தொழுகைலாம் வந்து அல்லாஹ் கடமையாக்காததை அவங்க வந்து இட்டுக்கட்டப்பட்டிருக்காங்க. அதுக்கு தான். அதேமாரி ஜக்காத்துன்னு சொல்லும்போது கடமையான தர்மம். மற்ற இடத்துலலாம் வந்து அல்லாஹ் வந்து சதக்காவை பற்றி சொல்லியிருக்காங்க. அது வந்து அதிகபட்சமாக நம்ம அது கொடுக்கறது. ஜக்காத்துன்னு உள்ளது கடமையான தர்மம். அது கொடுத்தே ஆகணும். நம்ம வருமானத்தில் 2.5% கொடுக்கணும். அப்படி எப்படின்னா 40ல் 1 பங்கு. அது இப்ராஹிம் நபி மூலியமா வந்துச்சு. தொழுகையும் ஜக்காத்தும் இது மார்க்க கடமைகள் ஹஜ்ஜி, நோன்பு இது எல்லாமே வந்து முகமது நபிக்கு முன்னாடியே வந்துச்சு. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இப்ராஹிம் நபி மூலியமா மார்க்க கடமைகளை அல்லாஹ் கற்றுத்தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கும் முகமது நபிக்கெலாம் அல்லாஹ் கட்டளை இருக்கிறது வந்து நீங்கள் உங்கள் தந்தை இப்ராஹிம் மார்க்கத்தை மில்லத்து இப்ராஹிமை பின்பற்று அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கரெக்டாக ஒரு இப்ராஹிம் நபியை குறிப்பிச்சு சொல்கிறாங்க. லா இலாஹா இல்லல்லா எல்லா இடத்துலையும் இருக்குது, அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொல்லிட்டு ஆதம் நபியிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் குறிப்பிச்சு வந்து முகமது நபிக்கிட்ட சொல்லும் போது இப்ராஹிம் மார்க்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மார்க்கத்தில் தான் என்ன அப்படி இப்ராஹிம் மார்க்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது தான் மார்க்கத்தோட கடமைகளை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த சொல்கிற வசனத்தை பார்ப்போம். சூரா 2 வசனம் 130. தன்னுடைய சொந்த ஆன்மாவை எய்த்து கொள்கின்ற ஒருவனை விட அப்ராஹிம் மார்க்கத்தை யார் புறக்கணிப்பார்? இந்த வாழ்விலும் அவரை நாம் தேர்ந்தெடுத்தோம், மேலும் மறு உலகிலும் அவர் நன்னறியுடன் இருப்பார். அடுத்தது 16:123. பின்னர் நாம் உமக்கு, அதாவது முகமது நபிக்கு ஏகத்துவவாதியான இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுமாறு உள்ளுணர்வு ஊட்டினோம். அவர் ஒருபோதும் போலி தெய்வங்களை வழிபட்டவராக இருந்ததில்லை. 22:78. நீங்கள் கடவுளின் நிமித்தம் பாடுபட வேண்டியவாறு அவர் நிமித்தம் நீங்கள் பாடுபட வேண்டும். அவர் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார். மேலும் உங்கள் தந்தையான இப்ராஹிம் மார்க்கத்தை பயிலுவதில் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் அவர் வைக்கவில்லை. அவர்தான் முதலில் உங்களுக்கு சரணடைந்தோர் என்று பெயரிட்டார், அதாவது முஸ்லிம் என்று பெயரிட்டார். இப்படியாக தூதர் உங்களுக்கிடையில் ஒரு சாட்சியாக திகழ வேண்டும், மேலும் நீங்கள் மக்களிடையில் சாட்சியாக திகழ வேண்டும். இப்போ ரொம்ப கவனமாக கவனிங்க. எனவே நீங்கள் ஸலாத் தொடர்பு தொழுகையை கடைபிடிக்கவும், மேலும் கடமையான தர்மத்தை ஜக்காத்தை கொடுத்து வரவும், மேலும் கடவுளை பற்றி கொள்ளவும் வேண்டும். அவர்தான் உங்கள் இரட்சகர், மிக சிறந்த இரட்சகர், மேலும் மிக சிறந்த ஆதரவாளர். இந்த வசனத்தில் என்னன்னா, இப்ராஹிம் மில்லத் இப்ராஹிமை பின்பற்று. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு முதலில் முஸ்லீம் என்று பெயரிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியாக தூதர் உங்களுக்கிடையில் ஒரு சாட்சியாக திகழ வேண்டும், மேலும் நீங்கள் மக்களுக்கிடையில் சாட்சியாக திகழ வேண்டும். எனவே நீங்கள் ஸலாத் தொடர்பு தொழுகையை கடைபிடிக்கவும், ஜக்காத் கடமையான தர்மத்தை கொடுத்து வரவும் வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது மார்க்கத்தை என்ன மார்க்கம்னு சொல்லிட்டு மில்லத் இப்ராஹிமை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து ஸலாத்தையும் ஜக்காத்தையும், எனவே நீங்கள் ஜக்காத்தையும் ஸலாத்தையும் பின்பற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பரிபூர்ணமான மார்க்கம். 6:161 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. கூறுவீராக, என்னுடைய இரட்சகர் நேரான பாதையில் என்னை வழிநடத்த உள்ளார். இப்ராஹிமின் பரிபூர்ணமான மார்க்கம் ஏகத்துவம். அவர் ஒருபோதும் போலி தெய்வ வழிபாடு செய்தவராக இருந்ததில்லை. கூறுவீராக, என்னுடைய ஸலாத் தொடர்பு தொழுகை, என்னுடைய வழிபாடு அனுஷ்டானங்கள், என் வாழ்வு மற்றும் என்னுடைய மரணம் அனைத்தும் பிரபஞ்சத்தின் இரட்சகரான கடவுளுக்கு மட்டுமே பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கப்பட்டவையாக இருக்கின்றன அப்படின்னு. இப்ராஹிம் மார்க்கத்தில் இது ஒரு முக்கியமானது. பரிபூர்ணமாக இந்த இதெல்லாம் வந்து நம்ம நம்ம ஸலாத்து கடைப்பிடிக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், அதுக்கப்புறம் மற்ற வழிபாடு பண்ணுறோம். அதனால் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக அல்லாஹ்க்கு மட்டும். இந்த வார்த்தை வந்து நம்ம படிக்கும் போது லேசாக தெரியும், ஆனால் நடைமுறையில் படுத்துறது ரொம்ப ரொம்ப கடினமானதுன்னா எப்படின்னா, அல்லாஹ் நன்னீராளருக்கு ஈஸியாக வச்சுருக்காங்க. அதை நம்ம கொண்டு வரத்துக்கு நம்ம வந்து நம்ம ஆன்மா நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து நம்ம ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கணும். நம்மளோட தொழுகையில், நம்மளோட துவாவில், நம்மளோட திக்ரில்,
நம்மளோட பிரார்த்தனை துவா மற்றதில் எல்லாத்துலேயும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குன்னு அப்படின்னு பரிபூர்ணமாக அல்லாஹ்க்கு மட்டும் அர்ப்பணிக்கப்பட்டவையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட மார்க்கம் பரிபூர்ணமான மார்க்கம்னா அல்லாஹ்க்கு மட்டும் பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கப்பட்டவையாக இருக்குன்னு. இதை ஏன் நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறோன்னா, இப்போ நம்ம காலப்போக்கில் இப்போ ஹதீஸ் புக்கெல்லாம் பின்பற்றி நபிமார்களையும் தூதர்களுக்கும் அவங்களை கண்ணியப்படுத்துகிறோன்னு சொல்லிவிட்டு அந்த கண்ணியத்தை அல்லாஹ்க்கு பக்கத்தில் வச்சிடுறாங்க. இந்த பக்கம் அல்லாஹ்னா இந்த பக்கம் முகமது லா இலாஹா இல்லல்லான்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னா பக்கத்தில் அவங்க இன்னொரு இதையும் சேர்த்து வச்சு அழைக்கிறாங்க. சலாத்தில், தொழுகையில், துவாவில், திக்ரில் எல்லாத்துலேயும் கண்ணியப்படுத்துகிறோனுங்கிற பேரில் இணை வைப்புக்கு போயிடுறாங்க. அது நம்ம ஈசா நபியில் பார்க்குறோம், முகமது நபியில் பார்க்குறோம், மற்ற மார்க்க அறிஞர்களை உள்ளதில் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அதனால் மார்க்க கடமைகள்னு முகமது நபிக்கு முன்னாடி வந்துச்சு. முன்னாடினா எது வரைக்கும் முன்னாடி இருக்கும்போது இப்ராஹிம் நபி வரைக்கும் இருந்துச்சு. அதனால் முகமது நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறது உன் தந்தை இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இப்ராஹிம் மார்க்கத்தில் தான் அல்லாஹ் சலாத்தை கடைப்பிடிப்பது எப்படி, ஜக்காத்தை கொடுப்பது எப்படி என்று நாம் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். அப்போ இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி இருந்தாங்கள்ல, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இத்ரீஸு, நூஹு, ஹூது, சாலிஹ்லாம் அல்லாஹ் சலாத்தையோ ஜக்காத்தையோ குறிப்பிடல. அவங்க அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, இந்த தப்பு செய்யாதங்க, இந்த நன்னறியான காரியங்கள் செய்யுங்கன்னு அப்படிப்பட்ட ஒரு கட்டளை தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த இப்ராஹிம் நபியோட மார்க்கத்தில் பரிபூர்ணமாக அல்லாஹ்க்கு மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 20:14 நான் தான் கடவுள், என்னுடன் வேறு தெய்வம் இல்லை, என்னை மட்டுமே நீங்கள் வழிபட வேண்டும், என்னை நினைவு கூறுவதற்காகவே சலாத் தொடர்பு தொழுகை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சலாத்து அல்லாவை மட்டும் நினைவு கூறுறதுக்கு, வேறு யாரையும் நினைவு கூறக்கூடாது. முகமது நபினா நம்ம மனப்பூர்வமாக நம்ம ஈமான் கொள்கிறோம், நம்புகிறோம். அதுதான் அந்த நம்பிக்கையை இணை வைப்பாக ஆக்குற மாதிரி அல்லாஹ்க்கு மட்டும் உள்ள சலாத்தில் போய் நான் முகமது நபியை நான் அல்லாஹ்க்கு பக்கத்தில் சேர்த்து வச்சு அழைச்சா தான் நான் கண்ணியப்படுத்துகிறேன், நம்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இல்லை. அது அல்லாவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. அல்லாஹ் கூட இருக்குன்னா அல்லாஹ் முகமது நபி மூலியமாக நம்மளுக்கு சொல்லி கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. இந்த குரானில் கட்டளையிட்டிருக்கிறது அல்லாஹ்வை மட்டும் பரிபூர்ணமாக சலாத்தை நினைவு கூர்ந்து சலாத்தை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக நோன்பை பற்றி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நோன்பு வருது. இது அல்லாஹ் நம்மளுக்கு மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அது அல்லாஹ் நம்மளுக்கு அருள் கூட நம்ம ஆன்மாவை மீட்டுறதுக்கு அல்லாஹ் கொடுக்குற சான்ஸில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது இந்த ரமலான் மாதம். அதில் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அருளை நம்ம முழுமையாக அடையிறதுக்கு அல்லாஹ் அருள் புரிட்டோம். அந்த நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, ஒருவர் நோயிலேயோ பிரயாணத்திலேயோ இருந்தால் ஒரு சமமான எண்ணிக்கையுடன் மற்ற நாட்களுக்கு பகரமாக்கி கொள்ளலாம். அதாவது நோன்பை நம்ம விட்டுட்டா அதை வேறு நாட்களில் நோன்பு வைக்கணும்னு நோன்போட கடமையை சொல்கிறாங்க. சிரம்பத்தோட நோயிலோ இருக்கிறவங்க நோன்பை முறிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஏழைங்களுக்கு உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் மெடிக்கல் இதில் இருப்பாங்க, அவங்களால முடியாது. சில பேர் நோன்பு வச்சுட்டு முடியலன்னு பாதியில் விட்டுருவாங்க. அதுக்கு பரிகாரமாக அல்லாஹ் ஏழைங்களுக்கு உணவளிக்க சொல்கிறாங்க. நம்ம இப்போ ட்ராவலில் இருக்கோம், முன்னாடியே நோன்பை நம்ம விட்டுவிட்டோன்னா அந்த விட்ட நோன்பை மற்ற நாளில் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சலுகை நோம்பில் மட்டும்தான். தொழுகையிலாம் விடுறதுக்கு அனுமதியே இல்லை. ஹதீஸ் சொல்கிற மாரி கலா கட்டி நீ நேற்று தொழுகிறது, நீ நேற்று தொழுவ விட்டது, முந்தானத்து தொழுவ விட்டது, அதுக்கு முன்னாடி தொழுவ விட்டதெல்லாம் சேர்த்து நீ இப்பயே தொழுதுக்கலாம், ஃபஜ்ர்லேருந்து இஷா வரைக்கும் நைட்லேயே நீ எல்லாத்தையும் தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்லும் போது நேரம் குறிப்பிச்சு அது தொழுணுன்னு சொல்லியிருக்காங்க. நோன்பு தொழுகையை தவற விடக்கூடாது. மீறி தவறிட்டால் பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம சீர்திருது தான் வழின்னு சொல்லியிருக்காங்க. நோம்பில் நம்ம நோன்பை விட்டுட்டோன்னா அதை மற்ற நாட்களில் பகரமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியன் உதயமாகத்துக்கு முன்னதுலேருந்து அஸ்தமம் வரைக்கும் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லும் போதே உங்களுக்கு முன்னிருந்து ஒரு விதிக்கப்பட்டவாறே நோன்பு இருத்தல் விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே கிளியராக சொல்லியிருக்காங்க.
எப்படி சலாத்து ஜக்காத்து எப்படி முகமது நபிக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரி நோம்பியும் சொல்லும்போது உமக்கு முன்னிருந்த ஒரு விதிக்கப்பட்ட மாதிரி அந்த சட்டத்திட்டங்கள்லாம் எல்லாமே வந்து தெரியும். அதில் வந்து மாற்றங்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் 2:187 சொல்லும் போது மனைவிகளோட நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு உள்ளது. அந்த அந்த ஒரு சேஞ்சஸை நீங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் எதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்மா மீட்சி அடையும் பொருட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ சட்டத்திட்டங்களை செய்யுங்க, நீங்கள் நோன்பு வைங்க அப்படின்னு எல்லாத்தையும் அல்லாஹ் அதாவது சலாத்தை கடைப்பிடிங்க, ஜக்காத்தை கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க. இது எல்லாத்தையும் மார்க்க கடமைகள்லாம் அல்லாஹ் எதுக்கு நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆன்மா மீட்சி அடையிறதுக்கு. நம்ம ஆன்மா மீட்சி அடைஞ்சால் தான் நம்மளுக்கு வெற்றின்னு இருக்கும். இதுதான் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறது. இதுதான் முகமது நபி அல்லாஹ் மூலியமா நம்மளுக்கு பெற்று தந்து கொடுத்தது. இதுக்கு அல்லாஹ் சாட்சியாக இருந்து கணித ரீதியிலையும் ப்ரூஃபாகவும் அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது முகமது நபி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யாராவது வேறு புத்தகத்திலேருந்து எடுத்து காமிச்சாங்கன்னா அப்படிப்பட்டதை வந்து அலட்சியப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கவே தேவையில்லை, ஆராயமே தேவையில்லை, அலட்சியப்படுத்திடுங்க. இது வேறு புக்கில் இருக்குது, இந்த ஹதீஸில் இருக்குது, இவங்க சொன்னாங்க, இவங்க சொல்லி முகமது நபி சொன்னாங்கன்னு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை இதுக்கு மாற்றமாக கொண்டு வந்துட்டாங்கன்னா அலட்சியப்படுத்திடுங்க, இக்னோர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மார்க்கத்தோட கடமை. மார்க்கத்தோடைய கடமையை நம்ம பின்பற்ற மூலியமாக தான் ஆன்மா மீட்சி அடைய முடியுது. அல்லாஹ்க்கு நம்ம மறுமொழி அளிக்கிறோம். அது அடுத்தது என்ன பார்த்தோம், அல்லாஹ்க்கு நன்றி, நம்மளோட நன்றி அறிதலை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துக்கிற இந்த சந்தர்ப்பத்தை, அல்லாஹ் கொடுத்த மார்க்க கடமைகளை நம்ம பரிபூர்ணமாக நம்ம பின்பற்றி இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறத்துக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ் ஸலாத்.